வந்துட்டு என் மனைவி எந்த வீதியாக சென்றார்? ஐயா தெரியாதுங்க. பார்த்தா சொல்றார். ஐயா நான் எழுந்து போற வழி சொல்லிடுறா. ஐயோ என்ன கேட்கறது கூட நீ வீதி வீதியா தேடி வா. நான் இந்த வீதியாக தேடி வருகிறேன். அந்த வீதியா தேடி வருங்க. நான் அண்ணா நாடை பார்த்தால் சொல்ல வேண்டும். என் மனைவி எந்த வழியாக சென்றிருப்பாள்? அவ கோவே அந்த காரணங்கள் கிராமம் தொப்பை கோவிந்தம்மாள் பிரபு யாதவா இன்னும் எதுகுல மரபிலே வசித்தவர்கள். இதோ குறவனாக நடிக்கக்கூடிய எங்களுடைய கம்பெனி ஆசிரியர் திருப்பனங்காடு டிபி துறையாசிரியருக்காக 201 ரூபாயும், இந்த குழந்தை இன்னும் வெண்பாக்கம் அகிலேசுக்காக 101 ரூபாயும் மாறி வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கு நன்றி. அவனே வெண்பாகலாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய பேரப்பிள்ளை எழுதணும். உனக்கு என்னாலும் உனதான் பேரப்பிள்ளைதான், நம்ம பேரப்பிள்ளைதான். ஏன்னா உன் பிள்ளை எனக்கு பிள்ளை மாதிரி தான். அதை சொல்ல கட்டுலாம். என் தம்பி மகன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லணும். நீயே பிச்சா என்ன நம்ம பேர் தானே. சரி, என் மனைவியை பார்த்தால் சொல்ல வேண்டும். ஐயா என் மொண்டாடி பார்த்தா தெரியாத கூட்டு வந்தா எப்படி சொல்லுவாங்க? ஆமாமையே நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பேர் போவாங்க. ஏன்னா அங்க அடையாளம் என்ன இங்க நேரமாவும். ஆமா மில்டிகாரர் என்ன செய்யறாரு? துருக ஆரம்பிக்க மாட்டேன்றாரு, துறன்றாரு. 1 மணி வரைக்கும் இன்னைக்கு தூக்கமே இல்லை. 1 மணி ஆகுது. ஆமா 2 மேல சாப்பிட்டு படுத்துங்க. அர்ஜுன தபசு. ஆமா நம்மளும் ஆடணும், கஷ்டப்பட்டு பேர் எடுக்கணும் தான் வரோம். ஆமா ஆனா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். போட்டியா பத்துட்டு வர்றாரு. சுருக்க ஆரம்பிக்கலையா துறை அப்படின்னு போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்குமே நான் சொல்றதுதான். கரெக்டா 10 மணிக்கு கொட்டாய்க்கு வந்து பூஜை போட்டு 10:30 மணிக்கெல்லாம் வேஷம் தினந்தோறும் வந்துடும். கூடாத பாடியே போனா ஒரு 6-7 ஆகும். இல்லை விட்டுணுன்னா மனம் வராது. அவன் கொஞ்ச நேரம் ஆடணும்னு ஒரு ஆசை தானே. எல்லாம் அறியாத பசங்க நம்ம கிட்ட கேட்ட பூரா சிங்கம் தொழில் மாட்டான். நேற்று தகராஜ் வச்சுட்டான். எனக்கு 1 மணி நேரம் விட மாட்டேன்றாரு வாத்தியாரி. என்ன உள்ளவா நீங்கிறாரு. ஃப்ரீயா விடணும். ஆமா அது ஒரு சின்ன கூத்தாச்சு. அதனால விட்டு நீ உள்ள போய் படுத்துக்கோ. விடாத வருவோம்.
வித்தகன் வரை இன்று விராட சரி அதை விடு சரி என் மனைவி பார்த்தா சொல்லு ஐயா என்னையே கேக்குறீங்களா நான் உக்காந்துக்கிறாங்க பார் இவங்களுக்கு கேட்டா சரி அவங்க கேக்குறாங்க போ போ போடா போடக்கூடாது ஏன்னா மனைவி அங்காடியால எப்படி இருப்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டா ஆமா சொல்லிட்டு போறாங்க அம்மா நல்ல பிள்ளை பெண்களை பெற்ற நீங்கதானமா பிள்ளை பெண்களை பார்க்கணும் ஒரு பெண்ணாலை கண்டிருக்காரே ஐயா எல்லா பிள்ளை பெண்களை பெற்றவுதான் ஆமாம் ஐயே இல்லை சொல்ல அது அந்த பாட்டி வெத்தலை பாக்கு நேற்றுக்கு தான் போட்டு ஆமா அந்த பாட்டி கேக்குது காலை நீட்டிக்கிட்டு ஏங்க உன் மனைவி வசரமா இருப்பாங்களா இல்ல குள்ளமா இருப்பாங்களா இது உயரமா கேக்குது இது குள்ளமா வசரமா இருப்பாங்களா இல்ல குள்ளமா இருப்பாங்களான்னு கேட்டு எந்த பாட்டியா இது உயரம்னு கேட்டுது அது போய் அண்ணாண்டு கால் நீட்டிக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு என்ன என் கேள்வி கேக்குது ஆனால் கேட்பதற்கு பதில் சொல்லிதானே ஆக வேண்டும் முன்னாடி கொள்ளமா அவசரமா அது சொன்ன கண்டிப்பா சொல்லிடுவோம் ஐயா கொல்ல பொம்மா நாட்டே குடி சொல்ல மாட்டே கொல்ல பொம்மா நாட்டே குடி சொல்ல மாட்டே போடாது முடியலையே இருப்பாங்களான்னு கேட்டேன். கொள்ளமா இருப்பாங்கம்மா உன்னுமேத்தான் கொள்ளமா இருப்பாங்க. என் முன்னாடி இது பலியாரா இருக்குண்டு கொள்ளமா சொன்னியா? என் மனைவிக்கு அங்கடையாளங்கள். ஏன்னா உன் மனைவி எப்படி இருப்பாங்க? ஐயா கம்பல் அதிகை நத்தே மொத்த கோட்ட கொப்பே மொத்த கோட்ட கொப்பே
கம்பல் அட்டிகை நத்து நத்து முத்துகோத்த கொப்பு ஐயே இந்த கொப்புலாம் போட்டுக்கிறாங்களே ஆமாமையே இல்ல போட்டிருப்பாங்களான்னு கேட்டோம் ஏமா முத்து கோத்த கொப்புலாம் போட்டிருப்பாங்கம்மா யாருன்னா சொல்லுவாங்கம்மா யாரு பார்க்கலையா ஐயோ பார்க்கலையா ஐயே யார் எதுனா வேலை செய்வாங்களா அவள் ஒல்லி ஒத்த அண்டாவே ஒரு பிள்ளை கேட்டவள் ஒரே பிள்ளை பெற்றவளை ஒரே ஒரு பிள்ளை ஆமாமையே ஐயா யாருன்னா பாத்து சிவந்தவள் ஐயோ மகள் மேல் இருப்பாளையே ஐயோ பாமாகுது யாருன்னா சொல்லிட்டு நான் ஒரு வீட்டுக்கு போயிடுவாரு இல்ல சொல்றவங்களே சொல்லத்தாளுன்னு சொல்ற கதையா இது உங்க கதை இல்ல கேக்குறா உன்னை பார்த்தா எனக்கு ஐயோ பாமா தாங்குது ஐயோ பாவம் மாதிரி இருக்குது கேக்குறா சொல்லிடுப்பா என்ன நாடகம்னா உலகம் பூரா போய் கூத்தாடி பார்த்தாடணும் ஆமாமா அதாங்க நல்லது நம்மளா வேலைக்காரன்னு நினைக்கூடாது ஆமா நாங்கெல்லாம் சின்ன வயசுல எங்க வாத்தியாருக்கு முன்ன நாங்க போய் கூத்து பார்ப்போம் ஆறதுக்கு முன்ன குஞ்சாண்டத்து வர்ற வாத்தியார் எப்படி ஆடுறாரு ஆமா என்ன சின்ன வாத்தியார் எப்படி ஆடுறாரு அவருக்குள்ள முருக வாத்தியார் எப்படி ஆடுறாரு எப்படி நடிக்கிறாங்க நாராயணநாதன் எப்படி ஆடுறாரு ஆமா பொன்னுசாமி வாத்தியார் எப்படி ஆடுறாரு அப்படிலாம் போய் கூத்து பார்த்து அந்த கூத்து அவங்க ஆனதுல ஏதோ அந்த சிந்தி போச்சு பாரு அதெல்லாம் நம்ம ஆடுற மாதிரி கணக்கு ஆமா அதெல்லாம் எவ்வளவு அது அந்த காலத்துல அந்த நாடகம் பெரிய நாடகம் ஆமா பெரிய அதுதான் பெரிய சொல்றது பெரிய மோதிரங்கள் எல்லாம் குட்டு பண்ணும் ஆமா வேதாளிகளா கூட ஒரு 10 வருஷம் ஆடியாச்சு ஏன்னா பெருங்குற்று பொன்சாமி வாத்தியார் கம்பெனில என் பேர் போட்டா நான் 10 வருஷம் ஆனேன் ஆடிடலாங்க எங்க வாத்தியார் அனக்கா ஒரு மணி வாத்தியார் முதல் பாரதி இங்க ஆடும்போது நான் சின்ன பையன் அப்பெல்லாம் 2 பைசா 3 பைசா 5 பைசா ஆமாங்க இந்த ஒரே ஆளுங்க கூத்து ஆதிகாசம் நான் ரிட்டர்ன் வைக்கிறேன் நான் கூத்து எத்தனை வருஷமா ஆடுகிறேன் ஒரு 50 வருஷம் இருக்குங்க 50வது வருஷம் தான் இது 50 வருஷமா கூத்து ஆடுறீங்க எதுக்கு இந்த வருஷம்னா எதுங்க அவன் என்ன ஊரு காணிப்பாகத்துல இருந்து ஒரு இளைய நடிகர் குட்டி போய் வந்துக்கிறான் அங்கிருந்து காணிப்பாகத்துல இருந்து அந்த பிள்ளையார் கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் அந்த ஊர்ல விநாயகர் கோயில் அந்த ஊர்ல இருந்து ஆந்திராபாத்ல இருந்து வந்திருக்காங்க கூத்து பார்க்கணும் ஏன்னா நாடகத்தை பார்த்தா இவங்க எப்படி ஆடுறாங்க ஆமா கைலாச வாத்தியார நானும் ராஜகோபால வாத்தியார்னா போய் கூப்பிட்டு ஆடுறோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து ஆட்டுக்காரர் தான் அந்த பக்கம் ஓடிடுறார் ஆமா புழைப்பை தேடி அங்க போய் ஒரு 10 பசங்களை உருட்டி செய்யறார் அவரை போய் நாங்க தாம்பலம் கொடுத்து இட்டாருங்க கிருஷ்ணன் ஆமா அப்படின்னு பாபு வாத்தியார் செத்துட்டார் அவரு கஷ்டம் கைலாச வாத்தியாரு அர்ஜுன் மாறுறாரு அப்ப பார்க்கும்போது நமக்கு நம்ம பாணி தான் ராகங்கள் வேறும் பாணி எல்லாம் பார்த்து எல்லா கலாகுமார் சாமி வாத்தியார்த்து தான் ராகங்கள் அவங்க இஷ்டம் வேறும் அவங்க கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா பொம்னாட்டி வாத்துக்காரர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாங்க அந்த பக்கத்துல ஆம்பளை வாத்துக்காரர் கொஞ்சம் நேக்கா ஆடலாம் நம்ம பக்கத்துல பொம்னாட்டி வாத்துக்காரர் கொஞ்சம் பக்குவமா நிக்கிறாங்க எங்க மச்சா குரு மாரி உடம்பேறி போச்சுன்னா என்ன பண்றது அப்படியே நிக்கிறாங்க அதுக்கு 2 பேர் சுத்தாணி கொண்டு கொடுக்குறோம் 2 பேர் ரொட்டி வாங்கி கொடுக்குறோம் என்ன ஓய்வே கிடையாது அப்படிலாம் நடக்குது அங்க போனா நானும் ஆரம்பிச்சு இந்த காலில் இருக்கிற ஜட்டிலாம் ஆடுறான் எங்களை கூப்பிட்டு என்ன ஒரு ஆசையான அவன் ஒரு ஆள் மிருதங்கார ஒரு ஆள் தான் எங்களுக்கு மச்சா முறை ஆமாங்க இவங்க 2 பேர் தவிர எங்களுக்கு ஆரே சரி பண்ணும் நாடகம் இன்னைக்கு விளையாட வருவோம் நாளைக்கு கெச்சந்தூது நாளைக்கு அரவாங்கடபலி மறுநாள் கர்ணமோட்சம்
இப்படி சிறப்பான நாடகம்லாம் இருக்குது. இன்னும் பெரிய பெரிய கூத்துங்க. பனியில இருந்து 10 அடி ஏந்து உட்காரு. எல்லாம் ஏந்திக்கிறாங்க. நேற்று கூட 10 இடுப்பு நிக்கலைங்க. இடுப்பு நிக்கலையா? எவ்வளவு வேலை இந்த ஜனம் போது உட்காந்துக்கிட்டு. ஆமாங்க. நல்ல நாடகம்லாம் இருக்குது. நீங்க எல்லாம் பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஆமாங்க பார்க்கணும். நல்ல ஆளுனா கூட ஒரே ஆளுங்க துட்டு கொடுத்துட்டு போறாங்க. ஐயா அதுவா ஒரு பேர். அதெல்லாம் ஒரு நல்லது கிடையாது. அப்படின்னு சொன்னா இன்னொரு 10 ஊர்ல என்ன கூப்பிடுவாங்க. ஆமா. அப்படி என் மனைவி பாத்தியா அப்புறம் நாளைக்கு பேசுவோம். பார்த்தா சொல்ல வேண்டும். ஐயா வேற எதுனா அங்காடியா இருந்தா சொல்லு. கண்டிப்பா எதுனா வச்சுக்கிறாங்களா? ஐயா கம்பல்ல டிகை நட்டு முத்து போட்ட கொப்பு. ஐயோ ஐயா சாப்பாயே. மனைவி என்ன தொழில் செய்வாங்க? அவள் என் மனைவியா? ஆமா. அவ வர்ணச்சரமான பலவித கிளி பச்சைய மின்னாத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. அவன் மடிய தர குழந்தைய தலையில் குறி கூடைய சொல்ல வேண்டும். மடியில சின்ன குழந்தை வச்சுக்கிறாங்களா? தலையில குறி கூட கம்பீர்மா நான் பார்த்து சொல்லிட மாட்டேன். அவள் அஞ்சான மகை போட்டு அந்த ஜோசியெல்லாம் அழகா சொல்லுவாங்க. குறி சொல்றாங்களே. ஆமா பையே. நீங்க குறி சொல்வாங்களான்னு கேட்டேன். எனக்கு என்ன தெரியும்? நான் பாக்குறேன். நான் பார்த்து தானே சொல்லுவேன். அவன் பாட்டிய விரலிட்டு காலடி மணி ஓடு. பாட்டிய விரலிட்டு காலடி மணி ஓடு. பாடியால் விரல் விட்டு காலடி மணி ஓசை. அவங்க பாட்டு பாடிக்கிட்டே போனாங்கன்னா அந்த காலில் இருக்கிற ஓசை. ஆமா சல் 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 சல். ஐயோ சாமாதில. ஆமா ஐயே. ஆமா அவங்களா போயிட்டாங்களா நீங்களா அனுப்பிச்சீங்களா? மனைவியை நான் தேடி வருகிறேன். ஒரு இரவு தங்கி விட்டால் எங்க ஜாதியில சேர்த்து மாட்டோம். ஐயா ஓசை தாடா. ஒரே ஒரு இரவு ஒரு ராயி தங்கிட்டா மறுநாள் சாக மாட்டாங்களா? ஜாதியிலே சேர்த்துக்க மாட்டார்கள். ஏன்டாங்கடா கம்பெனி
கல்யாணம் ஆகி வந்த பாரு ரெண்டு பேருக்கு சண்டை இருக்க வேண்டியதுதான். குடும்பம் என்றால் இருக்கும். கல்யாணம் பண்ணி இட்டாது பாரு ரெண்டு பேருமே சண்டை. சரி ஆடா அவங்க அம்மாவுக்கு வச்சு தாத்தணும் பாரு. இருக்கிறவங்க கத்துக்க போறாங்கடா ஒன்று. அவங்க அம்மாவுக்கு வச்சு தாத்தணும். ஆடா 1.5 வருஷம் பார்த்து குழந்தை ஆடிக்கிட்டு வந்தேன் நானு. என்னடா கல்யாணம் பண்ணவே தெத்துன்ற அப்புறம் 1.5 வருஷம் மட்டும் குழந்தைன்ற இல்ல எப்படியாவது இல்ல நாங்களா அது மாதிரி இருக்கிறோம். அவள் போடியது பேர் தேடி என்றதை போல சொல்ல வேண்டும் அம்மா. அடே போடி என்று அர்ஜுன் பின்னாடி தேடியாரு நீ. ஆமாமா இப்படி கூட ஒரு ஆம்பளை இருக்க பொண்டாட்டி முன்ன அமிச்சிட்டு பின்னாடி தேடி. அடடா கரெக்டா கண்டுபிடிச்சியா? மகாபாரதம் எங்க கிட்ட எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க. குன்னவாக்கம் அதான் இதே உடையார் வீட்டு உறவினர் எங்க இது தாமிரபாக பார்த்து கூட வந்து உட்காந்துக்கிட்டு காதல மூங்கல போட்டுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க புள்ள நல்ல பெரிய ஜெயிடா கரண்ட் ஆபீஸ்ல நல்ல நல்ல நேரெல்லாம் இருக்குது. சுந்தராங்க அம்மா தானே கண்டுபிடிச்ச மச்சா. அதான் தெரிஞ்சு. ஏன்னா அவங்க வளர்த்திருக்காங்க. சொத்துலாம் ஏராளமா கிடைக்குது. துட்டு அப்புறம் கொடுக்கும் நமக்கு எல்லாம் கொடுக்கும். அதான் கேட்டு எங்க சொல்லிச்சு பணம்லாம் நீ சடு பண்ணி விடுடா. குழந்தை நான் சைனு போட்டுக்கிறேன்னா உன் கைத்துல மரியாதை பண்ணு. வேலூருக்கு வந்துட்டேன்னா மோசக்கார பாவி இரகுறங்கெல்லாம் எழுதி போடுறாங்க. நான் வேகமா வர விரும்புன்னு சொல்லாதீங்க. யாரு ஏமா சொல்லிடுங்கம்மான்றா. வீட்டுக்கு போங்கன்றான். நேரமாகி வீட்டுக்கு போங்க. அம்மா உங்க பாதத்தில் விழுந்து கேட்கிறேன். வீந்து கேட்கிறாரு. ஐயோ பாப்பா துட்டு அதிகமா இருந்தா ஒரே வருஷத்துல குழந்தை கல்யாணம் பண்ண முடியாது. இந்த வயசு ஏத்து 9 பாரு என்ன கூட அதுக்கு 7 வயசு தான் ஆகுது. குழந்தை வயசு ஆகுது. அவருக்கு எப்படி 5 லட்சம் செலவு? எழுதிட்டாங்க சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க தெரிஞ்சு எனக்கு. அது விட்டுறாடி முடிக்கலாம். என் மனைவியை பார்த்தால் பிள்ளை ஐயோ பாமா தான் இருக்குது. ஆமா செட்டாரா என் மனைவி இந்த ஒரு நாள் தங்கி விட்டால் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அதனால்தான் ஐயோ பாமா இருக்குது. இவரு போய் ஒரு நாளைக்கு தங்கிட்டு 3 நாள் போட்டு வராரு. இவரு சேர்த்துக்கிறோம். அவரு சேர்த்துக்கிறீங்க. நாங்க சேர்க்க முடியாது. ஐயோ உங்க சாதி பாருங்க. ஐயோ பாமா தான் இருக்குது. ஆமா செட்டார் உன் மனைவி நான் பார்த்தேன். எங்க பார்த்தேன்? இல்ல பாக்கல. நான் பாக்கல. ஐயா உன் பாதத்தில் விடுகிறேன். இல்ல கை காட்டு. நீ கை காட்டு. அடே நமக்கான ஒரு வேலை காட்டுறாரு. என்ன அடிக்கிட்டு வராரு பார்த்தானு. உன் மனைவி நான் பார்த்தேன். எங்கப்பா? கை காட்டு. எங்க வேலை கேட்ட அஸ்னாபுரத்துல மனைவி அஸ்னாபுரத்தில் இருந்ததை இவ்வளவு நேரம் சத்தியமா நான் போய் விடுகிறேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. எத்தனையோ கேஸ் இருக்குது. ஐயோ எந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? என் பொண்டாட்டி வேற ஈட்டு போனா பொண்டாட்டி கேஸ் ஊரை விட்டு ஊரை அமைச்சிருக்கிறாங்க. இப்ப ஐயா உன் மனைவி இருக்கிறாங்களே
பெருந்திருவாமாக குறி சொன்னாங்க. குறி சொன்னதும் அது தப்புன்னு யார் தப்புன்னு சொன்னது? ஐயா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியும் ஐயா சுவாமி எல்லாம் போட்டுறாங்க. இது சாய் பெருந்திருவாமாக குறி சொன்னாங்க பாரு. சொன்னதும் அது தப்புன்னு யார்? மணி வேணுமா வேணவா? வேணும் வேணும். எனக்கு வேற கவா அடி வயிறு பசி எடுக்குது. ஒருத்தன் பேண்ட் போட்டுன்னு போனா அது எப்போ இறங்கிட்டான் அதை சப்பாரி போட்டுக்கிட்டேன். சரி விடு. ஐயா இரண்டாவது அது முதல் கேட்ல நான் இருந்தேன், ரெண்டாவது கேட்ல தோத்துக்கிறான் பாரு. போடா. டேய் 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 என்னண்ணா டேய் போடா. என்ன முச்சினா டேய் போடாதா. என்ன அங்க அப்ப ஏதாவது தெரியல. அது முக்கிட்டா பேர் வராது. வாய் கொஞ்சம் நெட்டி பாரு. என்ன ஐயா ரெண்டாவது கேட்ல இவன் தான் இருந்தாங்க. ஐயே வேற என் என்ன மனைவி குறி சொன்னது தவறென்று உன் மணி அந்த குறை பண்ணா பொண்ணா என் நானே என் உடனே நான் சொல்ல மாட்டேன். என்ன நீ என்னண்டே அது பார் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் பலாப்பழம் குத்து விடுவேன். அம்மா பட்டு பட்டு ஒரு அர்த்தம் பலா பலா என்ன நடந்தது அது வேணும் சொல்லு. காந்தாரி அம்மா குறி சொன்னாங்க. யாரு காந்தாரம்மா சொன்னாங்க? அம்மாவே குறி சொல்லுகிறதா? காந்தாரி அம்மா இந்த அம்மா சொன்னாங்க. புரத்தியானவள் காந்தாரி அம்மாவுக்கு குறி சொன்னது. குறி சொன்னாங்க. அந்த சொன்ன குறி தப்புன்னு தவறென்று அது மேல எனக்கு தெரியாது. மூணாவது கேள்வி தெரியாது. எங்க போய் இங்க கொண்டு போய் எல்லாரும் இருக்கணும். ஐயா இவர் தான் மூணாவது கேட்ல சாவிலாம் வச்சுங்கிறவரு. என்ன சிறச்சால சாவி ஒரு வாய்ப்பே போட்டு தெளிவா குத்திக்கிறாங்க உங்க. சரி சரி ஐயா வணக்கங்க. உன் வணக்கத்தை கேட்கவில்லை என் மனைவி. அதுவே என் மனைவி விட்டார வழிக்கா போயிடுவாங்க சொல்லுவா. உண்மையா? அதுவே காந்தாரி அம்மா குறி சொன்ன தப்புன்ட்டு யாரா சொல்லி தப்பு தப்பு அப்புறம் எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். சரி விட்டு போடுறோம். எங்கள் கட்டளை இல்லை, அரசர் கட்டளை. ஒண்ணும் பண்ணுங்க அங்க என்ன ஓலமிட்டு என்னாச்சு? அது குறைச்சி தேடி ஒரு குறை வந்துட்டுக்கிறாங்க. குறையா குறவனா? குறவன் வந்தவன் என்ன செய்கிறான்? அதான் செய்கிறான். அவனை சென்று தமிழில் அடித்து அவனை ஒரு அடி அடிச்சானா அவன் அச்சாரம் வாங்கிட்டு வருவான். ஒரு ஆளு எங்க மொத்த 1000 பேர் காவல் இருக்கிறோம். வந்தது யாரு? ஒரே ஒரு ஆள் தாங்க. ஒருவன் செய்யணும். ஆமா. ஒரே அட்டகாசம் செய்றாங்க. நிச்சயமாக அவன் முன்பு சந்தேகித்தது. ஆமா குரத்தி திரௌபதி. அப்ப வந்தவன் யாராக இருக்க வேண்டும்? யாரு? ஆமா குரவன். ஆத்துனா தான் தோணுது உனக்கு. அங்க என்ன பண்ணுது? கொண்டு கட்ட
கட்டி கட்டி கம்மன கொண்டாடா. ஏய் குறி சொன்னதுக்கு கூலி. ஐயோ மகாராஜா மறுபடி ஊத்துறீங்க. எங்க கிராமம் பாருங்க சும்மா சமதல இருக்குடா. குறி சொன்னதுக்கு கூலி யார் கொடுக்குறது? அவன் தான் கொடுப்பான், அவன் தான் கொடுப்பான். யார் நீடா? ராஜா தான். இன்னும் மொத்தம் கசமசிங்கன்னா நீங்க ஒன்னும் கால் தூக்கி வைக்கிறீங்க. ஏய் என்ன இது? ஐயா காலு அது எனக்கு தெரியாது. டேய் தெரியாதான் கேக்குறேனவா? இங்க ஏன் வந்தது அந்த காலு? ஐயா சிம்மாசனத்துல கால வைக்கலாமா? அப்பாக்கு எங்க அப்பா காவல். உங்க அப்பா தந்தைன்னு சொல்ல. டேய் உனக்கு நான் காவல். சரிடா. பரம்பரையா வேலை செய்றோம். ஆமா இப்ப அந்த குறவே கால பாருங்க. இதா டேய் குறவனே காலறா. டேய் குறி சொன்னது என்ன? எப்பாடிடா அட கைய கட்டடி சொன்னாங்க. கைய முடியட்டாய். அட கைய நாளை உரையாட போகிறார். டேய் வாடி எப்ப வாடிக்க ஆரம்பிச்சானோ ராஜாக்கு மரியாதை தான் முக்கியம். முதல்ல அவரை சிறை எடுப்போம். ஐயே குறி சொன்னதுக்கு சன்னல் சண்டடா. டேய் ஒருவேளை கூலி கொடுக்கலாம் நம்மள காலி பண்ணுவாங்களே. டேய் கபியா இங்க வந்துடா. அகலோ என்ன வரை கூலி கொடுக்கலனாக்கா அஞ்சால அஞ்சு விடுவான். வேணாம் மரியாதை தான முக்கியம். அகலோ என் மனைவி பானுடத்துல சொல்லி டேய் பச்சை தொழில கொடுத்தா அதை வைத்து விளைச்சல் காட்டி அது பயிராக்கி பயிசுவாங்க. ஆமா உயிரோடு இருந்தா அச்சாச்சு காட்டுவாங்க. ஆமா அகையா சன்னலை நன்றாக கருகும்படி வறுத்து எல்லாம் வறுத்து கருகும்படி வறுத்து கொடுத்து விட்டு சொல்லு. எங்க என்னடா வறுத்து கொடுக்குறா? சபாஷ் அப்படிதான் கொடுக்கணும். உங்க அம்மா சட்டியில வரகத்தா இல்ல மொண்டாட்டி சட்டியில வரகத்தா? வெட்டிதான் வரணும். டேய் எந்த செட்டில வட்டா நான் கருக்கு வரணும் அவ்வளவுதான். இல்ல உங்க அம்மா சட்டி ஓட்டியாக போய்க்குது. மொண்டாட்டி சட்டியில வர சொல்றேன். நீ முதல்ல இருந்தே மொண்டாட்டி கிட்ட வரா. உனக்கு எது வாட்டுமோ அதுலயே வாடு. ஐயா நல்ல வேசாருங்க. எப்ப இது துரியோதனன் ஒரு நெல்லை வருவோடு வைத்து வரத்தானோ அவன் நாடு வருண்டு போக போகிறது. ஏண்டா கண்ணன் அருளை கொண்டு இந்த வருத்த ஜன்னல் ஜன்னல் என்றால் நெல்லு அதை விதைத்து பயிராக்குவோம். அந்த கல்லர் உள்ள அந்த கண்டை தேடி தேடி பத்துவல்ல கண்டராதோ ராமசாமி ஆசிரியே இயற்றிய இந்த குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய கூத்து முடிவடைந்து விட்டது. இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் விராட பருவம் சேத்தகன் வதை என்ற கூத்து நடைபெறும். அனைவரும் திரண்டு வந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும். நன்றி.